ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். ஆக்சுவலி இந்த வீக் ஒரு எஜுகேஷனல் vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பிகினர் சீரீஸ் வந்து போடலான்னு இருக்கேன். என்ன பிகினர் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிகினராக ஸ்டாக் மார்க்கெட்டில் வராங்க அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு சீரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஏன்னா வந்துட்டு நம்ம டெக்னிக்கலாக வந்துட்டு மார்க்கெட் அனாலிசிஸ், சிம்பிள் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் டெய்லி அனலைசிஸ்லேயே வந்துட்டு போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்துட்டு வேல்யூ எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறேன் எல்லாமே வந்துட்டு டெய்லி வீடியோலேயே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பிகினர் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி வந்துட்டு மார்க்கெட்டுக்கு பிகினராக வரும்போது எப்படியெல்லாம் ரெடி ஆகலாம், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பிகினருக்கு வந்துட்டு தேவை, அஃபெக்ட் பண்ணும், எதனாலலாம் அவங்க வந்துட்டு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு சீரீஸ் மாதிரி போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ இந்த வாரம் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னென்னா செட்டப். அதாவது சொல்கிறாங்க இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் செட்டப். ப்ராபபிலிட்டி ஆஃப் செட்டப் இருந்தாலும் ஏன் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து லாஸஸ் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ட்ரேடர் கிட்ட போயிட்டு கோர்ஸ் கத்துக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, "நம்மளோட செட்டப்க்கு 80% ப்ராபபிலிட்டி இருக்கு" அப்படி சொல்லிட்டு. ஆனாலும் ஸ்டில் நம்ம அந்த செட்டப்ப கத்துட்டு வந்தாலும், நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு லாஸஸே வர மாரி இருக்கும். இது எத்தன பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏன் நீங்க ஃபீல் பண்றீங்க? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ அப்ப 80% ப்ராபபிலிட்டின்னு சொல்றதெல்லாம் ஃபேக்கா? இல்ல அது ஒர்க் அவுட் ஆகாதா? அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப நீங்க பிகினர்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட்டா வரீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நெறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஆ சம்மந்தமே இல்லாம ஒரு கோர்ஸ் கத்துக்க போயிடுவாங்க. இ இ அதாவது கோர்ஸ் கத்துக்கிறாங்க அப்படின்னா, அது என்ன ஸ்ட்ரீம்ன்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க. லைக் அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல ட்ரேட் பண்ண போறாங்க? அவங்களோட கேப்பிட்டல் என்ன? எவ்வளோ அவங்களால ரிஸ்க் எடுக்க முடியும்? எதுவுமே தெரியாது. அந்த ஒரு சர்டைன் ட்ரெய்னரோ, இல்ல சர்டைன் பெர்சன் இன்ஃப்ளூயன்சரோ சொல்லியிருப்பாங்க, 80% வந்து செட்டப்ல வந்து ப்ராபபிலிட்டி இருக்கு. என்னோட செட்டப்ல ஒரு 2 ஃபெயிலியர்ஸ் தான் கிடைக்கும். மத்தபடி 80% வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இத மட்டும் வச்சு இவங்க வந்துட்டு கண்மூடித்தனமா அந்த கோர்ஸ கத்துட்டு வந்துட்டு லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா லாஸஸ் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அக்கவுண்ட்ட ப்ளோ பண்ணிடுவாங்க. ஏன் இந்த மாரி ஒரு லைஃப் சைக்கிள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இத எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற சொல்யூஷனையும் நான் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு திங்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80% செட்டப் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நம்மள நெறைய பேர் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம். அதுல விராட் கோலி வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் பிளேயர் நமக்கு தெரியும். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்ல 50 ரன்ஸ் எடுத்திருப்பாரு. அவரோட ஆவரேஜ் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா, 50 ரன்ஸ்ன்னு வந்திருக்கு. ஆவரேஜ் ரன் ரேட். அப்டின்னா என்ன அர்த்தம்? ஆ நம்ம சொல்லிருவோமா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிரிக்கெட் நாலேட்ஜ் நெறைய இருக்கும். உங்க அளவுக்கு எனக்கு இல்ல. பட் ஸ்டில் நான் கேட்கிறேன். ஆவரேஜ் ரன் ரேட் 50ங்கிறங்காட்டி ஒவ்வொரு மேட்ச்லயும் மேண்டேட்டரியா 50 ரன் தான் எடுப்பாரு அப்டின்னு நீங்க சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஃபார் 1 மேட்ச்ல வந்துட்டு அவர் வந்து 25 ரன்ஸ் கூட எடுக்கலாம். செகண்ட் மேட்ச்ல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு 30 ரன்ஸ் கூட எடுக்கலாம். 3 மேட்ச்ல வந்து 0 ரன்ஸ்ல கூட டக் அவுட் ஆகலாம். 4த் மேட்ச்ல வந்து 40 ரன்ஸ் எடுக்கலாம். 5த் மேட்ச்ல வந்துட்டு ஒரு 11 ரன்ஸ்ல கூட வரலாம். அதுக்கப்புறம் வர 6த் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, 70 ரன்ஸ் எடுத்திருக்கலாம். 7த் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 7த் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, மேபி அவர் வந்துட்டு 100 ரன்ஸ் எடுத்திருக்கலாம். 8த் மேட்ச்லயும் 150 ரன்ஸ் எடுத்திருக்கலாம். 9த் மேட்ச்லயும் 100 ரன்ஸ் எடுத்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய 6, 7, 8ல வந்துட்டு 9ல நல்ல நல்ல ரன்ஸ் எடுத்திருக்கலாம். ஸோ இப்ப இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா 1 மேட்ச், 2ண்ட் மேட்ச், 3ர்ட் மேட்ச், 4த் மேட்ச்லலாம் அவரோட ரன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லோவா தான் இருக்கு. ஆனா ஸ்டில் அவர் வந்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடும்போது
6, 7, 8, 9ன்ற மேட்ச்ல ஜாஸ்தியான ரன் எடுக்கிறனால, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 9ஆல டிவைட் பண்ணும்போது, அவரோட ஆவரேஜ் ரன் ரேட் வந்து 15 வருது. ஓகேங்களா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே அவர் 50 பெர் மேட்ச்ன்ற ரன் ரேட்ல அவர் வந்து ரன் எடுக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு மேட்சா பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா 4 மேட்ச் நல்லா விளையாடாம கூட இருந்திருக்கலாம். ஸோ இதே தான் நீங்க ட்ரேடிங்க்கு எடுத்துக்க வேண்டிய ப்ராபபிலிட்டியுமே. ஸோ இப்ப நீங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் த கோர்ஸ்ல வந்துட்டு அவர் சொல்ட்டாங்க. 80 வந்துட்டு ஈஸ் டூ அம் 20ன்னு சொல்ட்டாங்கன்னா, உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சுர்றாங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய கேப்பிட்டல் எடுத்துட்டு வந்துர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 டூ 5,00,000 வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. நம்ம ஆளுங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, 1,00,000லேருந்து 5,00,000 வந்து எடுத்துட்டு, அ உடனே என்ன பண்றாங்க, ஃப எம் அவங்க வந்துட்டு ரிஸ்க் இஸ் டு ரிவார்டு அந்த அப்படிலாம் வைக்காம, அந்த செட்டப்ப மட்டும் நம்பி கன்டினியூஸா ட்ரேட் எடுக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா, அவங்க என்ன 8 ட்ரேட் கண்டிப்பா ப்ராஃபிட் ஆகும்ல. அப்ப நான் 5,00,000 வச்சிருக்கேன். 2 லாஸ் வந்தாலும் 8 ப்ராஃபிட் வருது அப்படின்னா, ஒரு 50,000 50,000ன்னு 4,00,000 வந்துட்டு நான் ப்ராஃபிட் பண்ணிரலாம். அம் அதுக்கப்புறம் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 1,00,000 தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆனா லைவ்ல வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோனே என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி -50,000 ஒரு நாள் -70,000 அப்புறம் -80,000 இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது, ஒரு நியர்லி அபவுட் 7த் டூ 10 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அவங்களோட அக்கவுண்ட் வந்துட்டு 0 அப்படின்னு வந்துட்டு ஜீரோஸால ஃபில் ஆயிடும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்துக்கிற ப்ராபபிலிட்டி செட்டப்போட ப்ராபபிலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 நாள் கன்டினியூஸா 8 அதாவது டேஸ் கணக்கு எடுத்துக்கிறாங்க. அதாவது வந்துட்டு 80% ப்ராபபிலிட்டி இருக்குல்ல நம்ம செட்டப்க்கு அப்படின்னா, அ ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 நாள் வந்துட்டு 10 ஆவரேஜ் டேஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதில 8 டேஸ் ப்ராஃபிட் பண்ணினோம். 2 டேஸ் தான் வந்து லாஸ் வரும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது நீங்க நெனைக்கிற ஆவரேஜ்ங்கிறது. ஆ எப்படி ஆவரேஜ் நீங்க கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ம 1 மந்த் கூட 1 மந்த் எடுக்கிறதும் தப்பு தான். எப்படி எடுக்கணும் நியர் அபவுட் 1 இயர். ஸோ 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, நியர்லி 200 ட்ரேடிங் டேஸ் இருக்கும். ஸோ அதில நம்ம வந்து அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா, 100 ட்ரேடிங் டேஸ் வந்துட்டு சக்சஸ் பண்ணும். 100 டூ 120 டேஸ் வந்துட்டு சக்சஸ் பண்ணும். அப்புறம் ஒரு 80 டேஸ் வந்துட்டு லாஸ் வரும். ஸோ இந்த 80 டேஸ்ங்கிறது கன்டினியூஸா கூட ஒரு 20 டேஸ் லாஸ்ல போலாம். எப்படி கன்டினியூஸா கூட 20 டேஸ் லாஸ்ல போலாம். ஸோ அப்ப 20 டேஸ் லாஸ்ல போனாலும் நம்ம அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் ப்ராஃபிட்ல இருப்போம். ஏன்னா, இந்த 120 டேஸ் அங்கங்க ரேண்டமா நம்ம எதுல இருந்திருக்கோம்? ப்ராஃபிட்ல இருந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம எண்ட் ஆஃப் தி இயர் பார்க்கும்போது நம்ம வந்து ப்ராஃபிட்ல இருப்போம். அப்ப செட்டப்போட இந்த செட்டப்போட ப்ராஃபிட்டபிலிட்டி 80 இஸ் டூ 120ன்னு சொல்றாங்க இல்லையா? 80 இஸ் டூ 20% சொல்றோம் இல்லையா? அது வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்க ப்ராபபிலிட்டின்னு பார்க்குறது எவ்ளோ லாங் பீரியட் எடுத்துக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, 1 டூ 3 இயர்ஸ். ஸோ 1 டூ 3 இயர்ஸ் வந்துட்டு நீங்க அந்த மினிமம் 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வந்து அந்த செட்டப்ல ஒர்க் பண்ணீங்கன்னா தான், டவுன் த லைன்ல வந்து உங்களால ப்ராபபிலிட்டி அதாவது 1 டூ 3 இயர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா தான், டவுன் த லைன்ல உங்களால அந்த ப்ராபபிலிட்டி என்னன்றதையே நீங்க சொல்ல முடியும். அதாவது 8:2 இல்ல 7:3 அப்படின்றத நீங்க சொல்லவே முடியும். நீங்க நம்மள பாதி பேர் எப்படி பண்றோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள் சொல்றேன். மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நாள் தான் அவங்க மேக்ஸிமம் குடுக்குற டைமு. ஆனா, அதுக்கு அவங்க டிப்ளாய் பண்ற கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா, 1 எல் தான் மினிமமே அவங்க பண்றது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 5 எல் வரைக்கும் பண்ணிக்கிறாங்க மேக்ஸ்ல. இல்லையா? அவங்க குடுக்குறது 1 மந்த்து. 1 மந்த்துக்கு அவங்க குடுக்குற கேப்பிட்டல் அதே தான். திரும்ப மினிமம் 1 எல்லு, அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 எல்லு. ஸோ இப்ப இது காலி ஆயிடுச்சா? அவங்க நெனைக்கிறது வந்து லாங் டெர்ம்க்கு ப்ராபபிலிட்டி போகும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க என்ன நெனைக்கிறாங்க, நம்ம கம்மியா 1,00,000 தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு ட்ரேட்ல வந்துட்டு சீக்கிரமா கேபிட்டல் வந்து எரோட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 1,00,000 வச்சிருக்கவன் என்ன யோசிக்கிறான்னா,
5 லேக் கேபிட்டல் இருந்தா நம்ம வந்து சக்சஸ் பார்த்துரலாம். நம்மளுக்கு காசு வந்து லாஸ் ஆனாலும் மிச்ச காசு இருக்கும் அப்படின்னு சொல்றான். 5 லேக்ஸ் எடுத்துட்டு வந்தவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் அ வந்துட்டு 10 லேக்ஸ் வச்சிருந்தேன்னா, நான் 10 லேக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னால வந்துட்டு சர்வே பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது இல்ல பாயிண்ட். த பாயிண்ட் கம்ஸ் ஹியர் இஸ் லாங்கர் யூ லாங்கர் யூ சஸ்டெயின் இன் மார்க்கெட் லாங்கர் யூ சஸ்டெயின் இன் மார்க்கெட் நீங்க வந்துட்டு லாங்கர் யூ கேன் செக் த ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு. ஸோ, இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்னோட கோர்ஸ் நான் லான்ச் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் வந்து 3 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறேன். நெறைய பேர் நெனைப்பீங்க, என்ன இன்னுமே உங்க கோர்ஸ் லான்ச் பண்ணாம இருக்காங்கன்னு. இதுக்கு காரணம் கூட என்னோட டே டு டே ட்ரேடிங்க வச்சு என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ ஃபுல்லா உங்களுக்கு குடுக்கும்போது, என்னோட ப்ராபபிலிட்டிய நான் உங்களுக்கு செக் பண்ணத நான் லைவ்ல காட்டணும்னு நான் நெனைக்கிறேன். நான் வந்து ஆஸ் சச் நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். ஒரு 6 மந்த்ஸ் இல்ல 7 மந்த் அப்படின்றதுக்காக என்னோட ப்ராபபிலிட்டி வந்துட்டு இந்த இந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு நானா சொல்லிக்க முடியாது. நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு இயர் இருக்க மாரி இன்னொரு இயர் இருக்காது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இயர் இஸ் யூனிக். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராபபிலிட்டிய ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம லாங்கர் டைம் வந்துட்டு the சேம் திங்ல ட்ரேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? இதுதான் பேஸ் லைன் ஆஃப் மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிள் பண்ற தப்பு. என்ன சொன்னேன்? 10 நாள் மட்டும் நீங்க குடுக்குறீங்க டைம் பீரியட்னா, கண்டிப்பா பத்தவே பத்தாதுங்க. நீங்க சர்வேன்னு எடுக்கணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கிட்டத்தட்ட 1 இயர் மினிமம் தரணும். மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் குடுத்தீங்கன்னா தான் உங்களால இது பண்ண கரெக்ட்டுங்க தரணும். ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு கேப்பிட்டல் இல்லையா அப்டின்னா, ரிஸ்க்க கம்மியாயிடுங்க. ஒரு நாளைக்கு ரூ. 100 லாஸ் பண்ற மாரி ஒரு ஈக்விட்டி ஷேர் எடுங்க. அதுல ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்லையா, ஒரு பேங்க் நிஃப்டில ஆப்ஷன்ல தான் பண்ணுவேன் அப்டின்னு இருக்கவங்க, என்கிட்ட பிகினர்ஸ் ஆப்ஷன்ல பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஈக்விட்டி ஷேர் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ரூ. 100 தான் உங்களுக்கு லாஸ் வரணும். அப்படி ரூ. 100 லாஸ் வரும்னு ட்ரேட் பண்ணும்போது, நீங்க 200 ட்ரேடிங் டேஸ்க்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணா கூட, உங்களோட லாஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ₹20,000 தான் லாஸ்ல இருப்பீங்க. ஸோ, உங்களால 1 வருஷத்துக்கு ரூ. 20,000 லாஸ்ங்கிறது கண்டிப்பா ஒரு நார்மல் மக்களால பண்ணக்கூடிய விஷயம். 1 இயர்க்கு. நீங்க அத விட்டுட்டு ஃபார் அ டே ஒரு 10 டேஸ்க்கு நீங்க வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் 1,00,000 போட்டீங்கன்னா, கண்டிப்பா அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு உங்களுக்கு 1,00,000 இல்லாம இருக்க முடியாது. இல்லையா 1 மந்த் கேப்லயாவது 1,00,000 ரெடி பண்ணணும்னு நெனைப்பீங்க. இதனால என்ன ஆகும்? லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல லாஸ் ஆகும். ஸோ மார்க்கெட்னாவே லாஸ் தான். மார்க்கெட்டா கேட்குது உங்கள 1,00,000 நீங்க தான் 1,00,000 போடுறீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்னன்னே தெரியாம ஏன் 1,00,000 இன்வெஸ்ட் பண்றீங்க? ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இது ஒரு செட் ஆஃப் பீப்பிள்க்கான ப்ராப்ளம். ஸோ இப்ப அவங்களுக்கான சொல்யூஷன் நான் சொன்னேன். திரும்பவும் சொல்யூஷன காமனா சொல்றேன். செகண்ட் செட் ஆஃப் பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா, 8:2 2 தானே ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு 4 இன்ஸ்ட்ருமென்ட் எடுத்துக்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி, ஸ்டாக் 1, ஸ்டாக் 2, ஸ்டாக் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க், நெக்ஸ்ட் ஸ்டாக் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ். ஓகேவா? ஸோ இப்ப ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் நிஃப்டி நிஃப்டி எல்லாமே எடுத்துக்கிறது. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்டு ட்ரேடு லாஸு. என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்டு அவங்க ட்ரேட் மார்னிங் எடுப்பாங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி வரும்? இதுலயும் லாஸு, இதுலயும் லாஸு, இதுலயும் லாஸு, இதுலயும் லாஸு, நிஃப்டிலயும் லாஸு. ஸோ 4 லாஸ். நெக்ஸ்ட் டே வந்துட்டு சேம் ப்ராபபிலிட்டி கூட நடக்கலாம். லாஸ், லாஸ், லாஸ். இப்படி ஆச்சுன்னா, உங்களோட டோட்டல் கேப்பிட்டல் இந்த 8 லாஸ்லயே போச்சு. உங்களுக்கு எப்படி வந்துட்டு நீங்க ப்ராபபிலிட்டி செக் பண்ணுவீங்க? ப்ராபபிலிட்டி செக் பண்ணணும்னா, இந்த பேங்க் நிஃப்டிய மட்டும் எடுத்துக்கிட்டு, அதுல ஒரு லாங் பீரியட் குடுத்து ட்ரேட் பண்ணும். இல்லையா? நிஃப்டி மட்டும் எடுத்துக்கிட்டு, அதுல 1 இயர் லாங் பீரியட் குடுத்து, லாங்ன்றதுல மினிமமான பீரியடே 1 இயர் குடுத்து ட்ரேட் பண்ணும். அப்பதான் உங்களால வந்துட்டு அந்த ஏன் லாங் பீரியட் சொல்லணும்னு சொல்றேன்னா, இப்போ வந்து லாங் பீரியட் எடுத்துக்கும்போது 8:2ல போடும்போது லாஸஸ் கன்டினியூஸா வந்தா கூட அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வரும். அத வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். வெறும் 10 நாள்ல எப்படிங்க உங்களுக்கு எல்லா ட்ரேட்ஸுமே ப்ராஃபிட்டா வரும், 8 ப்ராஃபிட்டா வரும்னு நீங்க நம்பலாம்? கண்டிப்பா வராது. ஸோ இத ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆ அ அதான் சொல்றேன்ல, செகண்ட் செட் ஆஃப் பீப்பிள் தப்பு பண்றது என்னன்னா, 4 டிஃபரெண்ட் இன்ஸ்ட்ருமென்ட் எடுத்துட்டு அதுல 8:2 ப்ராபபிலிட்டி கண்டிப்பா கேப்பிட்டல் ப்ளோ அவுட் ஆயிரும். ஸோ இந்த மாரியும் பண்ணக்கூடாது. ஸோ என்னன்னா, டேக் ஒன்லி ஒன் இன்ஸ்ட்ருமென்ட். அது எனிதிங் நீங்க எடுத்துக்கலாம். பட் நான் ட்ரேட் பண்றது பேங்க் நிஃப்டிங்காட்டி என்ன ஃபாலோ பண்றவங்க பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணுங்க. இல்லையா உங்களுக்கு நிஃப்டி புடிச்சிருக்கு, ஸ்டாக் புடிச்சிருக்குன்னா எனிதிங் யூ கேன் ஃபாலோ. அதுக்கு ஒரு மினிமம் அட்லீஸ்ட் 1 இயர் ரேண்டம் ட்ரேட்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது வந்துட்டு 200 ட்ரேட்ஸ் வச்சுட்டு, அதுல என்ன ப்ராபபிலிட்டி வருது? அத ஆவரேஜ். அப்ப அதுல வந்து நான் 200 ட்ரேட்ஸ் பண்ணி
நான் இவ்வளோ ப்ராஃபிட்ல இருக்கேன் அப்படின்னா, அதுதான் ஆவரேஜ் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸா எடுத்துக்க முடியும். வெறும் 10 ட்ரேட் பண்ணிட்டு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது ரொம்பவே வொர்ஸ்ட்டுங்க. ஸோ இத தான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்ப நீங்க 200 டேஸ்க்கு நிலைச்சு நிக்கணும்னாவே, நெக்ஸ்ட் நீங்க எங்க போவீங்க? நான் கேப்பிட்டல எப்படி கம்மியா யூஸ் பண்ண முடியும்னு பார்க்குறீங்க. அப்ப பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல பையிங்ல போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லாட்டுக்கே தேவைப்படுறது ஒரு 5000 டூ 10,000 தான். இன்வெஸ்ட்மென்ட்க்கு. லாஸ்ங்கிறது நீங்க எவ்வளோ எடுக்கலாம்னா, ₹400 பெர் ட்ரேட் தான் எடுக்கலாம். ஸோ 400 இன்டூ 200 ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நியர்லி ஒரு 80,000 அதாவது 200 ட்ரேடுமே லாஸ் பண்ணீங்கன்னா 80,000 லாஸ் ஆகும். பட் 100 ட்ரேட்ஸ் வந்து கண்டிப்பா பை டிஃபால்ட்டா ஒரு 80 ட்ரேட்ஸாவது நீங்க ப்ராஃபிட் பண்ணிருவீங்க. ஸோ நம்ம 80 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டா நம்மளோட கேப்பிட்டல்ல மீதி 120 ட்ரேட்ஸ் தான் லாஸ் ஆகும். ஸோ அப்ப 120ல வந்துட்டு நீங்க வந்துட்டு 200ல 120 ட்ரேட்ஸ் மட்டும் லாஸ் பண்றீங்க அப்படின்னா, 120 இன்டூ 40 ஓகேங்களா? 120 இன்டூ 40 ட்ரேட்ஸ் வந்துட்டு நம்ம லாஸ் பண்றோம். அப்படி பார்க்கும்போது உங்களோட லாஸ் நியர்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 48,000 இல்ல 40,000 தான் லாஸ் வரும். ஸோ இது பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல பண்றவங்களுக்கு மினிமம் 40,000 லாஸ் தான் 1 இயர்க்கே வரும். பட் ஆனா நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, 1 மந்த், 1 வீக் இல்ல 2 மந்த்ஸ்ல 40,000 4,00,000 வரைக்கும் கூட லாஸ் பண்ணிர்றாங்க. ஸோ இந்த 40,000 நீங்க லாஸ் பண்ணியிருக்கும்போது, வெறும் இது லாஸா மட்டும் இருக்காது. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட்ல கிடைச்சிருந்திருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க மிஸ் பண்ணிருவீங்க. உங்களோட கேப்பிட்டலையும் நீங்க ஃபுல்லா லாஸ் பண்ணிருவீங்க. ஸோ இதுதான் நீங்க பண்ற தப்பு. ஸோ 80:20% ப்ராபபிலிட்டின்னு சொல்ட்டு இன்ஃப்ளூயன்சர் சொல்லிக் குடுக்கறனால மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியாது. யூ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் செலக்ட் ஒன்லி ஒன் இன்ஸ்ட்ருமென்ட். ஒன் இன்ஸ்ட்ருமென்ட்ல ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டூ கிவ் லாங்கர் டைம் பீரியட். ஸோ லாங்கர் த டைம் யூ கிவ், லாங்கர் த சக்சஸ் யூ வில் சீ. ஓகேவா? லாங்கர் டைம் பீரியட் குடுக்குறோம். ஸோ அதுல வந்து நம்ம ரேஷியோ செக் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம ரிஸ்கையும் வந்துட்டு லாங்கர் டைம்க்கு ரிஸ்க்க கம்மி பண்றது மூலமா நம்ம என்ன பண்றோம்னா, ரிஸ்க்க ரெட்யூஸ் பண்ணி வி ஆர் ரன்னிங் த கேப்பிட்டல் ஃபார் லாங்கர் டைம். ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சிருக்க பணத்த வந்து லாங்கர் டைம்க்கு வந்துட்டு நாம வந்துட்டு இது பண்றோம். இப்ப நம்ம கையில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா, 5 நாள்ல காலியாகும். ஆனா அந்த ரூ. 10,000 தான் அந்த மாசம் ஃபுல்லா நம்ம சாப்பிடணும். நம்ம வீட்ல சமைக்க ஆள் இல்ல. ரூ. 10,000 தான் நம்ம வந்துட்டு மாசம் ஃபுல்லா சாப்பிடணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ரோட்டோரத்துல தட்டுக்கடையில போயிட்டு நம்ம அத கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு சாப்பிடுவோமா? இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க. ஸோ இதே மாரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் பண்ணும்போது, ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்ல இவ்ளோ தான் அப்படின்னு சொல்லி லாஸ் பண்ணும்போது, நம்ம அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ செக் பண்ண முடியும். நீங்க ஒரே நாள் ரிஸ்க் எடுத்து பெரிய ஆளாயிடணும்னு சொல்ட்டு, ரூ. 1,00,000 எடுத்துட்டு வந்து ரூ. 50,000 வந்துட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து பண்றீங்க அப்படின்னா, அக்கவுண்ட் 10 நாள்ல ப்ளோ ஆயிடும். உங்களுக்கு எதுவும் கத்துக்கவும் மாட்டீங்க. உங்களோட ப்ராபபிலிட்டி கூட நீங்க செக் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோல ப்ராபபிலிட்டி பத்தி இதுதான் நான் பிகினர்ஸ்க்காக சொல்ல விரும்புறது. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழ குடுத்துருக்கேன். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் இல்ல சிவாரி ட்ரேடர்ஸ் மெயில் ஐடில மெயில் பண்ணுங்க. ஸோ இது வந்து பிகினர் சீரிஸ். கண்டிப்பா நீங்க குடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுவேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ தென்.